ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான சாஃப்டான கேராமல் ரவா புட்டிங் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாம் இந்த புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு கேராமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 120 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி திக்காகி தேன் கலருக்கு வரணும். ரொம்ப டார்க்காக ஆகிடக்கூடாது. டார்க் கலருக்கு ஆகிடுச்சுன்னா இந்த கேராமல் கசக்கிற மாதிரி ஆகும். அப்போ நம்ம புட்டிங்கும் கசந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட் தேன் கலருக்கு மாறினதும் எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் ரெடி பண்ணணுமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி 500 மில்லி அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டர் பால். இதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு காய்ச்சிப்போம். கொதித்து கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கணும். இதை நாம் ஆடை எதுவும் தங்க விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிற டைமில் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதில் இந்த கொதிக்கிற பால்லேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ இந்த பாலோட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா கரையணும். அதனால் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். சுற்றிலும் ஆடை படிஞ்சிச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு சுற்றிலும் ஆடையெல்லாம் எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் ரவை, அதாவது 60 மில்லி அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் கட்டி விழாமல் கலந்துக்க முடியும். இந்த ரவை நல்லா வேகணும். ரவை வேக ஆரம்பிச்சிடுச்சுன்னா பால் நல்லா திக்காக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு. நான் இந்த ரவையை ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை இதோட சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடரில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் இதோட விட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நாம் ஒரு 2 செகண்ட் கலந்து விடுறத ஸ்டாப் பண்ணிட்டா கூட கட்டி விழ ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக கட்டி எதுவும் இல்லாமல் கலந்ததும் இதை நாம் கேரமல் ஊற்றி வச்ச பாத்திரத்தில் இந்த மிக்ஸையும் ஊற்றிடலாம். இந்த மிக்ஸை சேர்த்துட்டு லைட்டாக தரையில் இந்த மாதிரி தட்டிப்போம். இப்படி தட்டி விடும்போது இடையில எந்த கேப் இருந்தாலும் ஃபில் ஆகிடும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடியை தலைகீழாக போட்டுடலாம். இந்த மூடி இல்லைன்னா ஸ்டாண்டு அதை தொட்டு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இந்த புட்டிங் மோல்டை உள்ளே வைக்கும்போது தண்ணி இந்த மோல்டை தொட்டு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த புட்டிங் மோல்டை மூடி வச்சிடலாம். இப்படி மூடி போட்டு மூடி வைக்கும்போது நம்ம வேக வைக்கிற தண்ணி எதுவும் இந்த புட்டிங் மாவு மேலே படாமல் இருக்கும். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தாலும் அதை வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த பாத்திரத்தையும் மூடி வச்சிடலாம். இதை 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த புட்டிங்கை நம்ம மூடி போட்டு மூடி இருக்கிறதுனால வேக வைக்கிற தண்ணி எதுவுமே இது மேலே படலை. இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்படி எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு சுற்றிலும் ஒரு கத்தி வச்சு இதை மாதிரி டிமோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது ஒரு பிளேட்டை இந்த பாத்திரத்து மேலே வச்சு திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக இந்த கேரமல் எல்லாமே இருக்கிறதால பாத்திரத்தை விட்டு இது வெளியில் வந்துடும். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கேரமல் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணினாலே இந்த புட்டிங் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு, சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் இந்த ரவா புட்டிங் ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.